சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கில் தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதில் கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது இவங்க உரிமை. ஆனால் பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்கள. இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாமல் நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்படி தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். மாநில உரிமைகள் சார்ந்த எதுவாக இருந்தாலும், மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாராக இருந்தாலும் செயல்பட முடியும். சொல்லப்போனா இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகம் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம் மாணவர்களுக்கு நீட் விலக்கென திமுக அரசோட பாலிசி நோட் மாதிரி தான் முதலமைச்சருடைய மொத்த பேச்சு இருந்துச்சு. ஈழச்சாங்க காப்பியா இருந்தா நல்லா இருக்காதுன்னு 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம்னு நான் சொன்னதை மட்டும் 2036க்குள் $1.5 டிரில்லியன் அப்படின்னு கொஞ்சமா ஏதோ பட்டி பார்ப்பாங்களா காரில் பட்டி பார்க்குற மாதிரி முதலமைச்சர் பேசிட்டு இருக்கிறார். இருந்தாலும் அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு நன்றி. ஓ சாரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு. இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேட்ட கேள்விகள்லாம்